ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ அப்படின்னாவே ஃபுல் டே vlog-ஆக தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக 2-3 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடையில் வாங்குகிற பீஸா சாஸ் தான் வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக வினிகரில் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம பண்ண போகிறோம். தக்காளியை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் 3 வரமிளகா போட்டு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்து வேகும். அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் அது ஆறின பின்னாடி இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூண்டு வந்து சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு இட்டாலியன் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு பெரி பெரி மசாலா இந்த மாதிரி என்ன இருக்கோ தான் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. கடைசியாக வந்து பட்டரை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்த பின்னாடி நல்லா கெட்டிப்பான வந்த பின்னாடி நீங்கள் வந்து ஆறின பின்னாடி ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பிரெட் பீஸை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தாலும் வெங்காயம், குடமிளகா, கார்ன் இது மூணையும் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் சாஸ் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு சீஸ் வந்துட்டு மேலே லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் பார்த்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் சீஸ் வந்து ஹோம்மேடாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். சீஸ் உருகிற அளவுக்கு வேக வச்சுட்டா போதும். அவ்வளோதாங்க, பிரெட் பீஸாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெசிபி அடை தோசை. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அரிசி 3 வகை பருப்பு, உளுந்து வந்து ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். அது ஸ்மெல்லு வரும், உளுந்து ஸ்மெல்லு. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணாமல் வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவும் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்து. அரைக்கும் போது வெள்ளைப்பூண்டு, சோம்பு, வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடை தோசை அப்படின்னாவே போகிறதுல போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. பணியாரத்துக்கு வந்துட்டு தாளித்து போடணும். அடை தோசைக்கு வந்து தாளிக்காமல் அதை அப்படியே போடணும். கீரை வகைகளை குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி அடை தோசைக்குள்ளே வந்துட்டு போட்டு செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுங்க. நம்மளுடைய ஹெல்த்தும் வந்துட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. டெய்லி இட்லி, தோசை, பூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கம்பு தோசை, அடை தோசைன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு டெய்லியும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் வேலை வந்து ரொம்ப நேரம் கிடையாது, 1 மணி நேரம் ஊறினா போதும். ஒரு மில்க் ஷேக் ப்ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் வந்து 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதுக்கு கரெக்டாக எந்த ஸ்பூன் நம்ம எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான் அந்த ஸ்பூனில் எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர். நல்லா எல்லாத்தையும் சளிச்சு வச்சுக்கோங்க. இதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்தரலாம். 1 டம்ளர் பாலுக்கு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் மிக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஹோம்மேடாக ஜெல்லி எப்படி பண்ணலாம்? ஜெல்லி பண்ணுறதுக்கு ஒரு மாதுளை, 15-20 கிரேப்ஸ், 2 ஆரஞ்சு சின்னதாக இருந்துச்சுன்னா அகரகரை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து 3 வந்துட்டு தனித்தனியாக ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் சுகரையும் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 வந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாதுளை ஜூஸ்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சுகர் ஒரு 1/2 ஸ்பூனு, அகரகரை ஒரு 1/4 ஸ்பூனு, இது 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு எலுமிச்சை பழம் வந்துட்டு ஒரு ஆஃப்லேயே வந்துட்டு 3 இதுக்குமே கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். லைட்டாக போட்டால் போதும். அவ்வளோதாங்க, எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டிப்பதம் வந்தோடனே நம்ம வந்துட்டு எந்த சேஃப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு தம்பிக்காக வந்து ஒவ்வொரு சேஃபுக்காக சாக்லேட்டு, இது பொம்மை இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.